இப்போ தேவையா தேவையில்லை? ஒரு பக்கம் பார்த்தா தேவை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கணக்கெடுப்புன்றாங்க. எல்லாருமே நான் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க சர்டிஃபிகேட்லாம். ஆனால் அவங்களோட ஒரிஜினல் ஜாதி எது மதம் எதுன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எஸ்ஏஆர் ஒரு வகையில் தேவை தான். கணக்கெடுப்புக்காக அதை வந்து சரின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற வகையில் பார்த்திங்கன்னா நிறைய விடுபட்டு போயிடுது, நிறைய சேர்க்குறாங்க. இன்னொரு விஷயங்கள்லாம் என்னென்னா, நமக்கு அது தேவையா, தமிழ்நாட்டுக்கு அது தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கோம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஓட்டு போகிறோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம சுதந்திரமாக இருக்கோம். எஸ்ஐஆர்ன்ற ஒரு இதை கொண்டு வந்து இந்த சுதந்திரத்தை பாலடிச்சிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லோரும் ஒற்றுமையான ஒரு மதம் ஜாதி அப்படின்றதோட இருக்கோம். அதை வந்து நாங்கள் பிரித்து பார்த்துக்க விரும்பலை. அது ஒரு கருத்து என்னது. வேறு எஸ்ஐஆர் பதிவு பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டாக இருக்கா, இல்லை கஷ்டமானது? அதெல்லாம் சார் வரைக்கும் பதிவு முடிஞ்சிருச்சு. வேறு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, படித்தவங்களுக்குமே சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. படிக்காத பாமர மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. இப்போ என்னென்னா, எஸ்ஐஆர் காப்பி நல்லது இல்லை சரியானது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம யோசித்தாலும், இவங்க திடீர்னு பின்பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா, 2002 நீங்கள் எங்கே இருந்தீங்க, 2002 எங்கே ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நான் தேடி கண்டுபிடிச்சி போட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு லைன் சிரமமான விஷயம். அப்டேட் இன்றைக்கி என்ன இருக்கோம் அந்த அட்ரஸை நான் எழுதணும், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அதை நான் சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு 2002 நீங்கள் கொண்டு வானாக்க நான் எங்கே போய் தேடுறது? நிறைய பேர் 2002 ஓட்டே போடல, நிறைய பேர் போட்டிருக்கோம், வெளியூரில் போய் போட்டிருக்கோம். இதெல்லாம் யார் சார் ஞாபகம் வச்சுட்ருக்கா? 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை யார் ஞாபகம் வச்சுட்ருக்கா சொல்லுங்கள். அதனால் அந்த கேள்வி வந்து தேவையே இல்லாதது. இப்போ திமுக எதிர்க்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி நிறையா பிஎல் வந்து திமுக தான் வந்து இறங்கி எஸ்ஐஆர் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், திமுக வந்து நிறைய விஷயங்களை எதுக்குறாங்க, நிறைய விஷயங்களை ஆதரிக்கிறாங்கன்னு இல்லை. அவங்க மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்க ஆட்களை விட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. சிலர் வந்து போய் கேட்குறாங்க, டிஎம்கே காரங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏடிஎம்கே காரங்கள்ட்டையும் கேட்குறாங்க, பிஜேபி காரங்கள்ட்டையும் கேட்குறாங்க. சார் இது எங்களுக்கு ஃபில்லப் பண்ண தெரியல, கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. நட்பு ரீதியாக எல்லாருமே இறங்கி தான் செய்கிறாங்க. இதில் யாரை நம்ம குறையலன்னு சொல்ல முடியாது. நட்பு ரீதியாக இப்போ நீங்களே வராங்க, ஒருத்தர் தெரியலன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபில்லப் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். நட்பு ரீதியாக எல்லாருக்குமே எல்லா கட்சிக்காரங்களும் செஞ்சு தான் கொடுக்குறாங்க. இதை வந்து எதிர்க்கிறாங்க வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நட்புக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, அந்த இலக்கணத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். வாக்காளர் பற்றி என்னுடைய கருத்து நான் சொல்கிறதுக்கு, நான் எஸ்ஐஆர் திருத்த பணி கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இறந்தவங்க அதே போல் வாக்காளர் பற்றி வேறு மாநிலத்துக்கு போனவங்க, வேறு மாநிலத்துக்கு வந்தவங்க, அவங்கள பற்றி வந்து தவறான கருத்துக்கள் தேர்தல் அதிகாரிக்கு போனதுக்கு பின்பு தான் எஸ்ஆர் பட்டியல் வெளியிடுறாங்க. அந்த எஸ்ஆர் பட்டியலில் உண்மையிலே அவங்க இருக்கிறாங்களான்னு ஆய்வு பண்ணி தான் வந்து வெளியிடுறாங்க. அவங்ககிட்ட வந்து உண்மையே எங்கே ஓட்டு போட்டு 2002 எங்கே ஓட்டு போட்டீங்க அந்த பட்டியலில் பிரகாரம் தான் ஓட்டு சேகரிப்பு நடக்குது, எஸ்ஆர் படிவம் நடக்குது. அது வந்து வரவேற்கத்தக்கது தான். சிறப்பு தீவிர திருத்த பணி ஈஸியாக இருக்கிறதா? ஈஸியாக இருக்கிறது. இந்த 2002 போது கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு முன்பு போய் பார்க்கும்போது கொஞ்சம் பாமர மக்களுக்கு வந்து அது வந்து புரியுது சிரமமாக இருக்குது. சம்மந்தப்பட்ட பிஎல் ஓட்டை வந்து அவங்க விவரம் கேட்டு தான் அதை வந்து ஃபுல்லப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது சரியாக ஃபுல்லப் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஓட்டில் வந்து எந்த ஒரு இடைப்பாடும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திமுக இந்த விஷயத்தில் அதிகமாக பயமுறுத்துன்னு நினைக்கிறீங்களா? திமுக அதிகமாக பயன்படுத்துறதுக்காக இல்லை. அதாவது ஒரு சரியான விஷயம் நடக்கும்போது எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்களை வந்து திசை இருப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது மாதிரி தான் இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது வச்சு. மற்றபடி திமுக வந்து பயப்படுறதுக்கு காரணம் இந்த வர 26 தேர்தல் வருது. ஒரு வருகிற ஓரிரு மாதங்களில் தேர்தல் நடக்கிறதுனால தேர்தல் நம்ம ஓட்டு வங்கி இழந்து விடுமோ என்ற பயத்தின் அச்சத்தில் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பற்றி அவங்க பயப்படுறது நியாயம்தான். அது என்னுடைய கருத்து. ஏன் பயமுறுத்துகிறது திமுக? அவங்க ஓட்டு வங்கி அவங்களுக்கு போய்விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் அவங்க பயப்படுறாங்க. எஸ்ஐஆர் படிவம் கொண்டு வந்து வரவேற்கத்தக்கது தான். இன்னும் வந்து பாமர மக்கள் சரியான புரிதல் இல்லாதனால தான் அவங்க வந்து பற்றி யோசிக்கிறாங்க. மற்றபடி திமுகவே அந்த படிவத்தை வந்து ஸ்டாலினுக்கே ஓட்டு இருந்தாலும் அந்த படிவத்தை ஃபுல்லப் பண்ணால் தான் ஸ்டாலினுக்கே ஓட்டு. அந்த படிவத்தை ஃபுல்லப் பண்ணால் அவருக்கு ஓட்டு கிடையாது. திமுகவினரே பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து பார்ப்பதால் வாக்காளர் பட்டியல் குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது வந்து எப்பயுமே ஆளுந்தரப்பு கட்சி அந்த வார்டு மெம்பர்ஸு, அந்த வார்டில் ஒன்றிய கவுன்சிலரு, கிளை செயலாளர் இவங்க வந்து பிஎல் ஓட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய திமுகவுடைய வாக்கு பறி போயிருமோ அல்லது இதாகி போயிருமோ, மிஸ் ஆகி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அச்சத்தின் காரணமாக அவங்க வந்து வார்டு கவுன்சிலரை வந்து பிஓவில் வச்சு இந்த மாதிரி இந்த வார்டில் வந்து இத்தனை ஓட்டு இருக்குது, இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க, இவங்கெல்லாம் வெளி மாவட்டத்துக்கு போயிருக்காங்க, இவங்கெல்லாம் கரெக்டானவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பிஓவில் வேலையை வாங்குறாங்க. அப்படி தான் நடந்திருக்கும். இந்த அச்சுறுத்தல் என்பது மக்களுடைய வரிப்பணத்தை தேவையில்லாமல் செலவழிப்பது, அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய வேலை பொழுதை அதிகரிப்பது, மக்களுக்கு
மன உளைச்சல் தருவது. எனவே இது தேவையில்லாத ஒன்று. சிறப்பு தீவிர திருத்த பணி ஈஸியாக இருக்கிறதா? இல்லை அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப சிரமமானது. ஏன்னா நானே பல்வேறு சமூக பணியாளர்கள் இப்போ சாதி வாரி கணப்புன்னு வருது, மக்கள் தொகை கணப்பாங்க, தேசிய மக்கள் கணப்புன்னு வர்றாங்க. அத்தனை இருந்த பிறகு இந்த வேலை இருக்குது. எல்லாருமே நீங்கள் வட்ட வட்டம் சொல்லி எடுக்கிறீங்க. அப்படி இருந்தது தேவையில்லை, அவ்வளோதான். திமுக இந்த விஷயத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறதா? இல்லை இல்லை, திமுகவினரே பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து பார்ப்பதால் வாக்காளர் பட்டியல் குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அரசியல் சொல்லும்போது எல்லாத்தையுமே அந்த கருத்துக்கள்லாம் இருக்கும். ஒருத்தர் வந்தால் எது செய்யுது அது செய்யுது இதெல்லாம் அரசியல்வாதிக்கு அவங்க தான் செய்யணும். நம்ம என்ன சொல்லணும்னா மக்களுக்கு வந்து பணி செய்யக்கூடாது. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகமான வேலைகள் வந்துடக்கூடாது. இந்த எஸ்ஐஆருங்கிறது மத்திய அரசு வந்து அதாவது 2024 தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியா முழுவதும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆகையால் இந்த பீகார் தேர்தலுக்கு பின்பு மத்திய அரசாங்கம் ஒரு தலைபட்சமாக தமிழக அரசுக்கு வேண்டுமென்றே தமிழக மக்களை வஞ்சகம் செய்யும் முறையில் ஒரு ஒடுக்குமுறையில் தேவையற்ற வாழ்வாதாரம் பாதிக்கும் அளவில் செய்கின்ற இந்த ஒரு காரியத்தை இந்த மத்திய அரசை தமிழக மக்கள் சார்பாக தமிழக மக்கள் அனைவரும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதில் வந்து இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையற்றது. 1947 சுதந்திரம் பெற்று அதற்கு பின்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது கிடையாது. வேண்டுமென்றே மத்திய அரசு இந்த மோடியும் இந்த அமித்ஷாவும் இந்த நட்டாவும் இந்த இந்தியாவை அதாவது பினாமிகளுக்கு அதானி, அம்பானி மற்றும் வடநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய பணக்கார கோடீஸ்வரர்களுக்கு தாரை வார்க்கின்ற அளவில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து தமிழக மக்கள் மீது புகுத்துகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது தமிழக மக்கள்தான். ஆனால் இது வந்து மத்திய அரசின் இந்த ஒடுக்குமுறையை தமிழக மக்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக மக்கள் இன்று நல்ல விழிப்போடு இருக்கிறார்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. மத்திய அரசு ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவினர் பிஎல்ஓ இருந்து இந்த விஷயங்களை செய்கிறாங்க, இது தப்பா இல்லையா? இல்லை, இது தப்பு கிடையாது. அது அதாவது திமுகவினர் வந்து செய்கிறாங்கன்னா மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும். நாளைய வருகின்ற 2026 தேர்தலில் வாக்கு வங்கி சரிவாகிவிட்டால் யாரை கேட்பார்கள்? இது வந்து நாளைய தினம் இதே பிஜேபி அரசு, தமிழக அரசு, திமுக தான் இதை சதி செய்துவிட்டது, உங்களுடைய வாக்கு வங்கிகளை சரியாக பதிவு செய்யவில்லை என்று ஆட்சியின் மீது பழி போடுவார்கள். சிஆர் பிச்சை. வாக்காளர் பட்டியல் திருத்த பணி பற்றிய உங்கள் கருத்து என்ன? வாக்காளர் திருத்த பட்டியல் எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் திருத்தம் செய்வது இந்த டபுள் என்ட்ரி, கள்ள ஓட்டுகள், இறந்தவர்கள் ஓட்டை நீக்குவது என்று மத்திய சர்க்கார் சொல்வதை பார்த்தால் சரியாக தெரிகிறது. திமுக சொல்லும் ஒரு சில கூற்றுகளை பார்த்தால் பயமாக இருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்த பணி ஈஸியாக இருக்கல்லவா? சிறப்பு தீவிர திருத்த பணி சிறப்பாக இருக்கிறது. திமுகவினரே பில் ஃபார்ம் செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து பார்ப்பதால் வாக்காளர் பட்டியல் குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? வாய்ப்பு இருக்கிறது. Subscribe to One India and never miss an update.